மினாலிகா தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஜோதிடர் சந்திரசேகரனின் அன்பான வணக்கங்கள். இப்போ நாம் பார்க்க போகிறது பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்குமான 12 ராசிக்குமான வார ராசி பலன்களை இப்பொழுது தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். மேஷராசிக்காரர்களுக்கு மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறாரு. அதே சமயத்தில் சுகஸ்தானாதிபதி சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப சாதகமாக இருக்குது. 7ஆம் இடத்துல குருபவனுடைய பார்வை ஜென்ம ராசியில் விடுறது. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு அமைப்பு. சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களுக்கு பேர் புகழ் நல்ல செல்வாக்கு இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. முக்கியமாக பணப்புழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். செய்யக்கூடிய தொழிலில் நல்ல சீரான பணப்புழக்கம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. 7ஆம் இடத்துல குருபவான் இருக்கிறனால கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அனுகூலமான ஒரு நேரம் இது. 10ஆம் இடத்துல கூட்டு கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. இதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும். இருந்தால் கூட உங்களுடைய திறமை பல மடங்கு அபிவிருத்தியாகும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். சிறிய சலசலப்புகள் சண்டை சச்சரவுகள் வாக்குவாதங்கள்லாம் ஏற்பட்டு அது உடனுக்குடைய நிவர்த்தியும் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வாரம் பணப்புழக்கம் உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாக இருக்கும். அதே சமயத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நெருக்கடிகள் ஏற்பட்டிருந்தால் கூட திறமை பல மடங்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் திருமணம், புது வீடு கிரகப்பிரவேசம் போன்ற இனிமையான சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பொதுவாக இந்த வாரம் உங்களுக்கு செல்வ செழிப்பை தரக்கூடிய ஒரு இனிமையான ஒரு வாரம் இது. ரிஷபராசிக்காரங்களுக்கு ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு உடைய ராசி அதிபதி சுக்கிரன் 9ஆம் இடத்துல கூட்டு கிரக சேர்க்கையில் சஞ்சாரம் பண்ணுறாரு. இதனால் சிறிய அளவில் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. சிலருக்கு இருக்கிற வீடு மாற்றங்கள் செய்வதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சிலருக்கு அனுகூலமான இடப்பெயர்ச்சிகள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. பணப்புழக்கம் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி பேங்க் லோன்லாம் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல செல்வ செழிப்பு ஏற்படும். உங்களுடைய வருமானங்கள் கூடுதலாக உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்ல வெளிநாட்டு யோகம் உங்களுக்கு தேடி வரும். 6ஆம் இடத்துல குருபவான் இருக்கிறதுனால எதிர்ப்புகள் சில கருத்து வேறுபாடுகள் குடும்பத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. முக்கியமாக 7ஆம் இடத்தை செவ்வாய் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் சிறு சிறு சலசலப்புகள் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் டாமினேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். கணவன் மனைவி டாமினேஷன் பண்ணுறதும் மனைவி டாமினேஷன் கணவரை பண்ணுறதும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வருமானங்கள் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். முக்கியமாக கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு வருமானங்கள் பல மடங்கு கூடும். அதே சமயத்தில் புது ஒப்பந்தங்கள் புது கான்ட்ராக்ட் எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. குடும்பத்தில் சுப காரிய யோகங்கள் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கும். திருமணம், புதிய வீடு கிரகப்பிரவேசம், புதிய நிலபுலங்கள் வாங்குறது, அதே மாதிரி சொத்து தகராறுகள்லாம் இருந்தால் தீர்வதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது நல்ல ஒரு இனிமையான ஒரு வாரம் இது. மிதுன ராசிக்காரங்களுக்கு மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி புதன் கூட்டு கிரக சேர்க்கையில் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாரு. 7ஆம் இடத்துல சனி பகவானுடைய பார்வை ஜென்ம ராசியில் ஏற்பட்டிருக்கு. உடல் நலத்தில் சோம்பேறித்தனம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தை போனாலும் தடங்கல்கள், எதிர்ப்புகள், போட்டி, பொறாமை இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. வியாபாரத்திலையும் போட்டிகள் பல மடங்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதே சமயத்தில் கடன் பிரச்சனைகள் ரொம்ப நெருக்கடியை கொடுக்கும். பழைய கடன்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். அதே சமயத்தில் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள், புதிய ஒப்பந்தங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரமாக இருக்குது. முக்கியமாக ஷேர் மார்க்கெட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். 5ஆம் இடத்துல குருபவான் இருந்தாலுமே உங்களுக்கு பணப்புழக்கம் இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயத்தில் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சில தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. குடும்பத்தில் திருமணம், புதிய வீடு கிரகப்பிரவேசம், புதிய கார், வண்டி, வாகன யோக சேர்க்கை இதெல்லாம் நல்லபடியாக அமையும். நல்ல இனிமையான ஒரு வாரம் இது. கடகராசியில் பிறந்த உங்களுக்கு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய கிரகம் செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. அவர் 5ஆம் இடத்தை சஞ்சாரம் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப இனிமையான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. உங்களுக்கு யோகாதிபதியான குரு பகவானுடைய சஞ்சாரம் 4ஆம் இடத்துல ஏற்பட்டிருக்கு. அதே சமயத்தில் சந்திரனுடைய சஞ்சாரத்தினால உங்களுக்கு சில பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தால் கூட அதனால் செவ்வாயுடைய சஞ்சாரம் நல்லபடியாக இருக்கிறதாலையும் குரு பகவான் நல்ல நிலையில் சஞ்சாரம் பண்ணுறதுனாலையும் பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படாது. பணப்புழக்கம் இன்க்ரீஸ் ஆகும். மன உறுதி, தன்னம்பிக்கை, தைரியம், செல்வாக்கு இதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக அதிகரிக்கும். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு குடும்பத்தில் பசங்க மூலமாக உங்களுக்கு புத்திர வகையில் நல்ல அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். நில தகராறுகள், சொத்து பிரச்சனைகள் இதெல்லாம் உங்களுக்கு இந்த வாரம் தீரும். அதே சமயத்தில் நீதிமன்ற வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும். சுமூகமான ஒரு தீர்வு உங்களுக்கு அது கிடைக்கும். குடும்பத்தில் சொத்து தகராறுகள்லாம் சால்வ் ஆகும். புதிய திருமணம், வீடு வாங்குற யோகம், நல்ல அபிவிருத்தி இதெல்லாம் ஏற்படும். செய்யக்கூடிய வியாபாரத்தில்
பணப்புழக்கம் வந்து பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். புதிய ஒப்பந்தங்கள் புதிய கான்ட்ராக்ட்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படும். அதே சமயத்தில் அரசாங்கத்து மூலமாக எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நல்ல செல்வி செழிப்பு உங்களுக்கு வந்து ஏற்படும். பணம் பல வழிகளிலிருந்து உங்களுக்கு தேடி வரும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து ஏற்படும். வெளிநாட்டுக்காக வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்ல வெளிநாட்டு உத்தியோகம் உங்களுக்கு வந்து அமையும். உத்தியோகத்தில் எதிர்பார்க்கக்கூடிய சம்பள உயர்வு பதவி உயர்வுலாம் இந்த வாரம் கிடைக்கிறதுக்கு கிரகநிலைகள் ரொம்ப அனுகூலமாக இருக்குது. ஒரு அற்புதமான ஒரு இனிமையான ஒரு வாரம் இது. சிம்மராசிக்காரங்களுக்கு சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி வந்து சூரியன் கேதுவோடையும் சுக்கிரன் புதனுடைய இருந்து கூட்டுக்கிரக சேர்க்கையில் இணைந்து 6ஆம் இடத்துல வந்து சஞ்சாரம் பண்ணுறாரு. இதனால் உங்களுடைய மன உறுதி தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் வந்து பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயத்தில் முன்கோபம் பிடிவாத குணம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சில சமயத்தில் சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் வந்து தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கும் கிரகணிகள் அதுக்கு வந்து உறுதுணையாக இருக்குது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுறது இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து கொடுக்கும். அதே சமயத்தில் செய்யக்கூடிய தொழிலில் உங்களுக்கு வருமானங்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் வந்து 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சாரம் பண்ணுறது உங்களுக்கு புதிய உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் உங்களுக்கு வந்து கொடுக்கும். செய்யக்கூடிய வியாபாரத்தில் பல மடங்கு வருமானம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். முக்கியமாக வந்து கூட்டு தொழில் இருக்கிறவங்களுக்கு லாபங்கள் வந்து கிடைக்கும். கூட்டு தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து விலகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. புதிய சொத்துக்கள் நிலத்தகராறுலாம் உங்களுக்கு வந்து சால்வ் ஆகும். நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து கொடுக்கும். புதிய சொத்துக்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. குடும்பத்தில் வந்து சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடக்கும். அதே சமயத்தில் புத்திர வகையில் உங்களுக்கு அனுகூலமான இனிமையான சந்தோஷமான விஷயங்கள் உங்களுக்கு வந்து நடக்கும். இது வந்து உங்களுக்கு மனசு திருப்தியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இனிமையான ஒரு வாரம் இது. கன்னியாராசிக்காரங்களுக்கு கன்னியாராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி வந்து புதன் வந்து கூட்டுக்கிரக சேர்க்கையில் 5ஆம் இடத்துல வந்து சஞ்சாரம் பண்ணுறாரு. இதனால் சில சமயத்தில் வந்து உங்களுக்கு வந்து மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுற செவ்வாய் உங்களுக்கு வெற்றி மன உறுதி தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் 2ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுக்கு பணப்புழக்கம் பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். செய்யக்கூடிய உத்தியோகத்திலையும் வியாபாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் புகழ் செல்வாக்கு வந்து ஏற்படும். கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான நிலைகள் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பணப்புழக்கம் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி கூடுதல் வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு உத்தியோகம் சிலருக்கு வந்து தேடி வருவதற்கான நிலைகள் ரொம்ப சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. குடும்பத்தில் வந்து திருமணம் புதிய வீடு கிரகப்பிரவேசம் புதிய லேண்டு வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் பசங்களுக்கு கல்யாணம் ஆகிறது இந்த மாதிரி நல்ல ஒரு அற்புதமான ஒரு இனிமையான சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நல்ல சுப நிகழ்ச்சிகள் இந்த வாரம் உங்களுக்கு வந்து நடக்கும். துளாராசிக்காரங்களுக்கு துளாராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி வந்து சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துல கூட்டுக்கிரக சேர்க்கையில் வந்து சஞ்சாரம் பண்ணுறாரு. இதனால் சில சமயத்தில் வந்து உங்களுக்கு வந்து சில தடங்கல்கள் சில சிறிய இடையூறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. இருந்தாலுமே உங்களுக்கு வந்து 3ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய கிரகமாகிய சனி பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்தை சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுக்கு வெற்றி இறுதியாக உங்களை வந்து சேரும். கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். இறுதி சிரமப்பட்டாலும் உங்களுக்கு இறுதி வெற்றி உங்களுக்கு வந்து கிடைக்கும். சில முக்கியமான காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகள் வந்து உங்களுக்கு வந்து தேடி வரும். கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருக்கும். சில சமயத்தில் மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு அதே சமயத்தில் 2ஆம் இடத்துல செவ்வாய் தனஸ்தானாதிபதி 2-7 கூடிய செவ்வாய் 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சாரம் பண்ணுறதுனால குடும்பத்தில் சுப காரியங்கள் உங்களுக்கு வந்து நடக்கும். அதே சமயத்தில் செய்யக்கூடிய தொழிலில் வந்து பணப்புழக்கம் பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். முக்கியமாக கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான கிரகநிலைகள் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பணப்புழக்கம் இன்க்ரீஸ் ஆகும். புதிய ஒப்பந்தங்கள் புதிய கான்ட்ராக்ட்லாம் ஏற்படும். அதே சமயத்தில் புதிய முதலீடுகள் முக்கியமாக ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்ல ஒரு வருமானங்கள் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுற தடையர்கள் ஏற்பட்டால் கூட அதனால் உங்களுக்கு வந்து பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு வந்து ஏற்படாது. புத்திர வகையில் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் வந்து கிடைக்கும். ரொம்ப இனிமையான ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் இது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு ஆட்சி பெற்று சஞ்சாரம் பண்ணுறது உங்களுக்கு வந்து ஒரு யானை பலம் தான் சொல்ல வேண்டியது இருக்குது. உங்களுடைய மன உறுதி தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. அதே சமயத்தில் 2ஆம் இடத்துல பாதச்சனி உங்களுக்கு வந்து 7 சனியில் வந்து 2வது பகுதியில் சனி பகவான் வந்து இருக்காரு. சனி பகவான் டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டிருந்தால் கூட இந்த ஜென்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய செவ்வாயில் உங்களுக்கு வெற்றிகள் வந்து உங்களுக்கு வந்து பல மடங்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களுடைய வியாபாரத்தில் உங்களுக்கு அபிவிருத்தி ஏற்படும். பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உங்களுக்கு நல்லபடியாக ஏற்படும். அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட்டு எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல அனுகூலமான ஒரு கிரகணிகள் வந்து காணப்படுது. லாபங்கள் வந்து அதிகரிக்கும். உங்களுக்கு புதிய தொழில் சில பேர் துவங்குவதற்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வந்து கிடைக்கும். புதிய
உங்களுக்கு தொழில் அபிவிருத்தி ஏற்படும், புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். குடும்பத்தோட சுப காரியங்கள், மங்களகரமான நிகழ்ச்சிகள் வந்து நடக்கும். புதிய வீடு கிரகப்பிரவேசம், புதிய நிலபலங்கள், சொத்துக்கள் சேர்க்கை, இது போன்ற இனிமையான நல்ல பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி வந்து குரு பகவான் லாபஸ்தானத்தை வந்து சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுடைய மன உறுதி நல்லபடியாக இன்க்ரீஸ் ஆகும். உங்களுடைய கௌரவம், செல்வாக்கு இதெல்லாம் உங்களுக்கு வந்து சொந்தக்காரங்க மத்தியில் உங்களுக்கு நல்லபடியாக அமையும். ஜென்ம ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறதுனால உடல் அசதி, உடல் களைப்பு, டயர்ட்னஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ், ஹெல்த் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. முக்கியமாக வயசானவங்களுக்கு நரம்பு, கண் சம்மந்தப்பட்ட, பல் சம்மந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. 2ஆம் இடத்துல கூட்டு கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. முக்கியமாக கடத்திர சனாதிபதியான புதனும் 6 கூடிய சுக்கிரனும் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறாங்க. இதனால் வந்து குடும்பத்தை வந்து கணவன் சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள் இதெல்லாம் ஏற்படுவதற்கு ரொம்ப அனுகூலம் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் வந்து ஏற்பட்டிருக்கு. அதே சமயத்தில் சிலருக்கு வந்து விவாகரத்து ஏற்படுவதற்கும் கிரகநிலைகள் சாதகமாக இருக்குது. சிலருக்கு வந்து மறுமண யோகம், புதிய உறவுகள் ஏற்படும், புதிய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அமையும். அதே சமயத்தில் மறுமண யோகமும் கைகூடி வரும். குடும்பத்தில் வந்து திருமணம், புதிய வீடு கிரகப்பிரவேசம், புதிய எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்குறது, நவீன வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குறது போன்ற இனிமையான விஷயங்கள் உங்களுக்கு வந்து நடக்கும். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி வந்து சனி பகவான். அவர் வந்து 2ஆம் இடத்துக்கும் அதிபதி. அவர் வந்து 12ஆம் இடத்துல 7 சனியில் விரைகச்சனியாக வந்து சஞ்சாரம் பண்ணுறாரு. ஜென்ம ராசியில் கூட்டு கிரக சேர்க்கை வந்து ஏற்பட்டிருக்கு. முன்கோபம், பிடிவாத குணம், வரட்டுத்தரமான பிடிவாத குணங்கள்லாம் உங்களுக்கு வந்து அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் விட்டு கொடுத்து போக மாட்டீங்க. குடும்பத்தை வந்து சண்டை சச்சரவுகள், சில சமயத்தில் வந்து கருத்து வேறுபாடுகள்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் எதுவாக இருந்தாலும் வந்து விலகிடும் உங்களுக்கு. அதனால் பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு வந்து வராது. 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் செவ்வாய், உங்களுடைய ராசிக்கு வந்து சுகத்தை தரக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய். சொந்த வீடு, நிலபலங்கள் உங்களுக்கு தரக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய். அப்புறம் வந்து லாபஸ்தானத்தில் லாபாதிபதியாக இருந்து ஆட்சி பண்ணுறதுனால செய்யக்கூடிய தொழிலில் உங்களுக்கு வியாபாரத்தில் வந்து லாபம் வந்து பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். முக்கியமாக எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில்கள், ரியல் எஸ்டேட்டு, அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட தொழில்களும் நல்ல லாபத்தை வந்து கொடுக்கும் உங்களுக்கு. வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் போன்றவங்களுக்கு, வெளிநாட்டு பொருட்கள் வாங்கி விற்கிறவங்களுக்கு லாபங்கள் வந்து அதிகமாக கிடைக்கும். 10ஆம் இடத்துல வந்து குரு பகவான் வந்து சஞ்சாரம் பண்ணுறாரு. விரையாதிபதியான குரு 10ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறதுனால சிலருக்கு வந்து உத்தியோகத்தில் வந்து இடப்பெயர்ச்சிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இலாக்கா மாற்றம், அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு, காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து காண்பிக்கப்படுது. அதே சமயத்தில் சில பேருக்கு வந்து இலாக்கா மாற்றம், இடப்பெயர்ச்சிலாம் ஏற்படுறதுக்கு கிரகநிலைகள் வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. குடும்பத்தை வந்து சுப காரிய நிகழ்ச்சிகள், மங்களகரமான நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடக்கும். புதிய சொத்துக்கள், நில தகராறுலாம் உங்களுக்கு வந்து முடிவுக்கு வரும். கோர்ட்டு கேஸ்லாம் சக்ஸஸ் வந்து கொடுக்கும் உங்களுக்கு இந்த வாரம். நல்ல ஒரு அற்புதமான ஒரு இனிமையான ஒரு வாரம் இது. கும்பராசிக்காரங்களுக்கு, கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி வந்து சனி பகவான் வந்து லாபஸ்தானத்தை சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுக்கு பல வெற்றிகள் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இருக்குது. நீங்கள் நினைத்த காரியம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். தொட்ட காரியம் தொடங்கும். உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள், ஆசைகள், அபிலாஷைகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணம் இது. உங்களுடைய மன உறுதி, தைரியம், தன்னம்பிக்கையினால உங்கள் பல காரியங்களை சாதிப்பீங்க. அதனால் உங்களுக்கு பல வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேரும். முக்கியமாக சொந்தக்காரங்கக்கிட்ட உங்களுக்கு வந்து கம்பீரமான ஒரு தோட்டத்தோடு நீங்கள் நடப்பீங்க. அதே சமயத்தில் செய்யக்கூடிய வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல பேர், புகழ், நல்ல செல்வாக்கு இதெல்லாம் வந்து அபிவிருத்தியாகும். தொழில் நல்லபடியாக அபிவிருத்தியாகும். முக்கியமாக வந்து ஃபைனான்ஸு, டெக்ஸ்டைல்ஸ், ஜுவல்லரி, ரியல் எஸ்டேட்டு, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில்கள் இதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். புதுசாக வந்து ஷேர் மார்க்கெட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபங்கள் வந்து அபரிவிதமாக கொடுக்கும். சில பேருக்கு வந்து இந்த ஆன்லைன் லாட்ரி, ரேஸ் இது மாதிரிலாம் ஈடுபடும் போது அவங்களுக்கு வெற்றிகள் வந்து கிடைக்கும். அதே மாதிரி விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்களுக்கு டெவலப்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கும். புதிய பரிசுகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. புதிய சாதனைகள் விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்களுக்கு படைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. குடும்பத்தில் வந்து சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடக்கும். புத்திர வகையில் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். சில பேருக்கு வந்து திருமணம், புதிய புத்திர பாக்கியம் இதெல்லாம் ஏற்படுவதற்கு கிரகநிலைகள் ரொம்ப சாதகமாக இருக்குது. இது வந்து ஒரு இனிமையான ஒரு அற்புதமான ஒரு வாரம் இது. மீனராசிக்காரங்களுக்கு, மீனராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி வந்து குரு பகவான். அவர் வந்து 8ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாரு. அதே சமயத்தில் தொழில் ஸ்தானாதிபதியும் உங்களுக்கு வந்து குரு பகவான் தான். உங்களுக்கு இந்த வாரம் என்ன ஸ்பெஷாலிட்டினா 9th பிளேஸ், அதாவது 9ஆம் இடத்துல வந்து செவ்வாய் வந்து ஆட்சி பெற்று சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த வாரம் சந்திரனுடைய சஞ்சாரம், சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு வந்து யோகாதிபதி. அவருடைய சஞ்சாரத்தினால உங்களுக்கு மனசுக்கு நிம்மதி உங்களுக்கு வந்து கிடைக்கும். புத்திர வகையில் உங்களுக்கு வந்து அனுகூலங்கள், சந்தோஷங்கள் வந்து கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வந்து சக்ஸஸ், வெற்றி வந்து அமோகமாக வந்து கிடைக்கும். முக்கியமாக
பணப்புழக்கம் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். செய்யக்கூடிய தொழிலில் வந்து பணப்புழக்கம் பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். கடன் பிரச்சனைகள் சால்வ் ஆகும். நீண்ட நாள் கடன்லாம் இந்த வாரம் உங்களுக்கு அடைப்பதற்கான கிரகநிலைகள் சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதுனால கூட்டுத் தொழில் உங்களுக்கு சக்ஸஸ் வந்து கொடுக்கும். அதே சமயத்தில் வெளிநாடு யோகம், வெளிநாடு உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு நல்ல அனுகூலமான ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கு. ரொம்ப நாள் கழித்து உங்களுக்கு நல்ல அமைப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால் நீண்ட நாள் எண்ணங்கள் லட்சியங்கள் உங்களுக்கு வந்து நிறைவேறும். வெளிநாட்டு உத்தியோகம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பாஸ்போர்ட்டு விசா இதெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து இந்த வாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. புதிய சொத்துக்கள், நிலத்தகராறு பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும். நீதிமன்ற வழக்குகளில் ஒரு சுமூகமான ஒரு முடிவு உங்களுக்கு இந்த வாரம் வந்து கிடைக்கும். முக்கியமாக வந்து ஆன்மீக எண்ணங்கள் உங்களுக்கு வந்து அதிகரிக்கும். ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு புண்ணியஸ்தல யாத்திரைகள் உங்களுக்கு இந்த வாரம் வந்து அமையும். சில பேருக்கு வந்து கங்காஸ்தான பழங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு இனிமையான ஒரு வாரம் இது. மேலும் வரும் வாரத்திற்கான 12 ராசிக்குரிய வார ராசி பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ள மினாலிகா தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஜோதிடம் சம்பந்தமான உங்களுடைய பொதுவான சந்தேகங்களை நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: ஜோதிடம், மினாலிகா தொலைக்காட்சி, பழைய எண் 29, புதிய எண் 113, ஆலப்பாக்கம் மெயின் ரோடு, மலப்பாக்கம், சென்னை 116.